ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, நம்ம ஹெல்மெட் போடாமல் போனாலோ இல்லை ஓவர் ஸ்பீடு இல்லைன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போலீஸ் சொன்ன விதிமுறையை மீறி நம்ம போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபைன் போட வாய்ப்பு அதிகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு போடாமல் நம்ம நிறைய நேரம் போயிருப்போம், நிறைய வாட்டி மாட்டியும் இருப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருப்பாங்க. அந்த ஃபைன் போட்டிருக்காங்களா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபைன் போட்டிருந்தா அதை எப்படி அந்த ஃபைனை நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூகுளில் போய் பாரிவாகன் சேவா, அதாவது PARIVAHANSEWA அப்படின்னு கொடுத்துக்கிட்டு சர்ச்சு கொடுத்துக்கிட்டோம்னா அதில் வர்ற லிங்க்கில் முதல்ல இருக்குது பாருங்கள் பாரிவாகன், அதாவது parivahan.government.in. அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். அதை போய் கிளிக் பண்ணோம்னா இதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் ஆன்லைன் சர்வீசஸில் போய் கீழேருந்து அஞ்சாவதாக இருக்குது பாருங்கள் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். செலான்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இதேமாரி என்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா அப்படின்னு இருக்கும். நம்ம அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அது கீழே கேட்டு செலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ அவங்க போட்ட செல்லான் நம்பரை வச்சும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்ம வண்டி நம்பரை வச்சும் சர்ச் பண்ணி பார்க்கலாம், டிஎல் நம்பரை வச்சும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம வண்டி நம்பரை வச்சு சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்பர், அதாவது நம்மளோட வண்டி என்னவோ அதை ஃபுல்லாக கொடுத்துக்கிறோம். அதாவது டிஎன்னு ஆரம்பித்து என்ன நம்பர் வருதோ அதை ஃபுல்லாக கொடுத்துக்கிறோம். அந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு கீழே இருக்குது பாருங்கள் கேப்சா, அதை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிக்கிட்டு கெட் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வண்டிக்கு எத்தனை செல்லான் இருக்கோ எல்லாமே காமிச்சிருது. இதில் பாருங்கள், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 8 செல்லான் இருக்குது, எல்லாமே காமிச்சிருது. இதில் ஒரு செல்லான் மட்டும்தான் அவங்க கட்டியிருக்காங்க, மற்ற எதுவுமே கட்டலை. அதனால் இந்த எல்லா செல்லாலையும் நம்ம வேணால் கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லோனோ எதோ எடுக்க போகிறாப்புல இருந்தால் வண்டியோட செல்லானை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எப்படி செல்லான் கட்டுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இருக்க பாருங்கள், நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கு நேராக பே நவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த பே நவ்ங்கிற ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா அது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜுக்கு போகுது. அதில் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், அவங்க நம்பர் தான் கொடுக்கணும் தேவை கிடையாது. இது ஒரு ஓடிபிக்காக தான். அதனால் அவங்க ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கிட்டு அது கீழே இருக்க பாருங்கள் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அப்படின்னா கிளிக் பண்ணோம்னா இப்போ ஒரு ஓடிபி அவங்களுக்கு போயிருக்கும், 5 டிஜிட் ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட செல்லான் நம்பர், அதாவது அவங்களுக்கு போட்ட கேஸோட செல்லான் நம்பர் போட்டிருக்கு, அமௌண்ட் எவ்வளோதுன்னு போட்டிருக்கு. செலக்ட் பேமெண்ட் கேட்வேயில் டைரக்ட் பேமெண்ட் SBI eBay அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷன், அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்ன படித்து பார்த்துட்டு கீழே உள்ள டிக் பாஸை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்குள்ளே போகுது. இதில் நீங்கள் எது மூலியமாக அந்த 1000 ரூபா பணத்தை செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க, அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டா, இல்லை SBI கார்பரேட் கிரெடிட் கார்டா, இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கா, இல்லை UPI, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப் பே, இல்லை பீம், அது மாதிரி ஏதாச்சும் UPIயா, இல்லை நெப்டா, இல்லை SBI பிரான்ச்சில் போய் கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு UPI மூலமாக பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. இப்போ UPI மூலமாக பண்ணிவிடுவோம். இப்போ என்டர் UPI ஐடி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஜிபே ஐடி கொடுத்து பண்ணலாம். அது பக்கத்தில் UPI QR அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா QR ஓப்பன் ஆகிடும், அதை நம்ம ஸ்கேன் பண்ணி கட்டிடலாம். இப்போ UPI QRன்னு கொடுத்துட்டு பேனவை கொடுத்தோம்னா ஒரு QR கோடு என்ட்ரி ஆகிடுது. இதை நம்ம ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணோம்னா
அந்த கியூஆர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி செல்லான் பேமெண்ட் ஹேஸ் பீன் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு நம்மளுக்கு செல்லான் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி, பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், அதேமாரி அமௌண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு வந்துட்டு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நம்பர், அதுமாரி பேமெண்ட் டேட், என்றைக்கு நம்ம பேமெண்ட்டு டேட்டு, அதாவது பேமெண்ட் என்னைக்கு பண்ணியிருக்கோம்னா அந்த டேட்டு, ரீசன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பிரிண்ட் யுவர் ரிசிப்ட் அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து ரிசிப்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அதை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதை போய் கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு ரிசிப்ட் ஓப்பன் ஆகிடுது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொன்ன எல்லா டீட்டெயிலுமே போட்டு ஒரு ரிசிப்ட் ஓப்பன் ஆகிட்டு இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு காவல்துறையிலேருந்து போட்ட செல்லானை வந்து பே பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.